ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ராம்காம், அதாவது டீன் ராம்காம் மூவி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை ஆக்டர் தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் அவரோட மச்சான், அதாவது அவரோட ரிலேட்டிவ் பவிஷ் நாராயணன், அவரை வச்சே இந்த படத்துல ஹீரோவை வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மலையாள ஆக்டர் மாத்யூ தாமஸ், சரத்குமார், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர் இவங்கெல்லாம் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதை ஹீரோ பவிஷ் நாராயண் பிரபுங்கிற ஒரு கேரக்டர் வராரு. அவர் ஒரு செஃப் ஸ்டூடெண்ட்டாக வராரு. ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆக்டர் மேத்யூ ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ அவருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. ஸோ அந்த டைம் அதாவது கல்யாணம் பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்க கூட தான் நிச்சயம் ஆகுது. ஸோ ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பிரியா பிரகாஷ் வாரியர் இவரோட ஸ்டோரியை கேட்குறாங்க. ஸோ இவர் அவரோட லவ் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட காமன் ஃப்ரெண்ட் ராஜேஷ் அண்ட் ஸ்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ்க்காக முன்னாடி நடக்கிற ஒரு பார்ட்டி நடக்குது. ஸோ அதில் இவங்க அதாவது ராஜேஷ் அண்ட் பிரபு இவங்க ரெண்டு பேரும் ஈவெண்ட் கேட்டரிங் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த ஈவெண்ட்ல நிலாவை மீட் பண்றாங்க. அதாவது அனிகா சுரேந்திரன் அவங்க மீட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் வருது. ஸோ அதுல இருந்து ஒரு லவ் டெவலப் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அந்த டீன் மூவிஸ்ல மற்ற டீன் மூவிஸ்ல இருக்க மாதிரி எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிரபு, ராஜேஷ், நிலா, அதுக்கப்புறம் ரவி, ஸ்ரேயா இவங்க எல்லாம் ஒன்னாவே இருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரபு அண்ட் நிலாக்கு நல்லா ஒரு லவ் டெவலப் ஆகுது. ஸோ பிரபு சரத்குமார் கிட்ட பொண்ணு கேட்க போறாரு. ஸோ அப்போ சரத்குமார் இவர் டிஸ்லைக் பண்றாரு. பட் இவர் ஒரு மாதிரி பேசிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமும் இவங்களோட லவ் டெவலப் ஆகுது. பட் லேட்டர் சரத்குமார் இவர் ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிற டைம்ல ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது சரத்குமாருக்கு கேன்சருக்கு கொஞ்ச நாள் செத்து போறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பிரபு என்ன டிசைட் பண்றாருன்னா, இனிமே நம்ம நிலா வெறுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிலா கிட்ட இருக்க எல்லா கனெக்ஷன்ஸும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ அதனால நிலா ஏமாற்றம் அடைஞ்சு அவங்க அப்பா கூடயே போயிடுறாங்க. ஸோ காரணம் என்னன்னா, நிலா ரொம்ப அவங்க அப்பா கடைசி காலத்துல அவங்க அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக இவர் நிலா விட்டு விலகி இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சரத்குமார் சாவறதுக்கு முன்னாடி நிலா அதாவது அனிகாவுக்கு இன்னொரு பையன் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிருக்க மிச்சம் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரியா பிரகாஷ் வரை இந்த காலத்துல சொல்றாங்க, ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, அந்த கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, நீ போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ராஜேஷும் பிரபுவும் நிலாவோட கல்யாணத்துக்கு வராங்க. ஸோ அங்க நிறைய விஷயம் தெரிய வருது. அதாவது இவர் வேணுட்டே விலகி போல அவங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க விலகி போன ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க வெட்டிங் பிளானரா அஞ்சலின்னு ஒரு கேரக்டர் வருது. அவங்க கூடயும் ஒரு க்ரஷ் உருவாகுது. இவங்க 3 பேருக்குள்ள அதாவது பிரபுக்கு ஒரு க்ரஷ் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இதுல இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகுது, நிலாவும் பிரபு ஒன்று சேர்றாங்களா, இல்லை அதர் கேரக்டர்ஸ் இருக்காங்களா, அதாவது அஞ்சலிங்கிற கேரக்டர், பிரியா பிரகாஷ் வரை இவங்களோட பிரபு ஒன்று சேராரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். படம் ஃபுல்லாக நிறைய ஹியூமர் இருக்கு, ஒரு அக்செப்டபிள் ஹியூமர். எல்லாமே ஒரு டீன் மூவி, அதுவும் இந்த ஹியூமர் அது இருக்கும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு படம் பார்க்கறதுக்கு. டீன் ஆக்டர்ஸாக இருந்தாலும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். பவிஷ் நாராயண் அதாவது ஃபர்ஸ்ட் மூவி இருந்தாலும் ஒரு நல்ல மெச்சூர்டு ஆக்டிங்காகவே இருக்கு. அப்படியே தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மலையாளம் ஆக்டர் மேத்யூ, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். மலையாளம் படத்துல அவர் சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு இந்த படத்துல. ஒரு ராம்காம், இந்த காலேஜ் யங் ஜென்ரேஷன் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏத்த ஒரு படமா இந்த படம் அமைச்சிருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பர், எல்லா மியூசிக்கும் சூப்பர், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு நல்ல ராம்காம் மூவிக்கு ஏத்த மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட இது பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஆர் குட். ஈவன் இன்ஸ்பைட் ஆஃப் டீன் ஆக்டர்ஸாக இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்
எங்கேயுமே அசகு பேசாம நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தோட மெயின் டிராபேக் என்னன்னா வீக் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே. அதாவது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டோரி, இந்த கேரக்டர் இவங்க லவ் பண்றாங்க, அந்த கேரக்டர் யாரை லவ் பண்றாங்க அப்படி நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் படம் போக போக வந்துட்டு. இத்தனை கேரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு லவ் ட்ரையாங்கிள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஸ்டோரினா இருக்கு அதுக்கு வர. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லும் நிறைய கன்ஃபியூஷன். திடீர்னு அஞ்சலின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ வந்து சோ மெனி கேரக்டர், சோ மெனி லவ் பேர்ஸ் அண்ட் சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் இந்த மூவி. அதுதான் வந்து ஒரு டிராபேக்கு. அதுக்கப்புறம் இந்த சரத்குமாருக்கு திடீர்னு கேன்சர் இருக்குன்னு சொல்லி அதனால இவர் வந்து பிரபு வந்து நிலா விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு 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 ஸ்டோரி லைனே ஒரு நாட் அக்செப்டபிள். ஒரு ஈஸி வே ஆஃப் செப்பரேட்டிங் போத் ஆஃப் தம்ங்கிற மாதிரி ஒரு ரீசனை கொண்டு வந்து படத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா நுழைச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து படத்தோட மெயின் ப்ராப்ளம் சப் பிளாட். அந்த சப் லவ் ஸ்டோரிஸ், பிரான்ச்சா நிறைய பேருக்கு பேர் லவ் ஸ்டோரிஸ் வரதான் இந்த படத்தோட பிக்கெஸ்ட் டிராபேக், கன்ஃபியூசிங் டிராபேக்ஸ். ஸோ திஸ் மூவி இஸ் ஒன் டைம் வாட்சபிள். பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ.